Hi everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் ரெசிபி. கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு 2 பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வேணும், அப்புறம் நட்டலா வேணும், அப்புறம் எக் வாஷ்க்கு ஒரு முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சிடணும். இல்லாட்டினா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்மளால் யூஸே பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப நேரமும் வெளியில் வச்சிட வேண்டாம், இல்லைனா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ 10 மினிட்ஸ் கிட்ட வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பேக்கிங் பேப்பர் தான், ஸோ இதோடய வச்சிடலாம். இப்போ ஒரு ஷீட் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்க்கு இது கட் பண்ணிக்கணும். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான ஜாமெட்ரியில் 2 கோடு. இந்த கேப்பில் இந்த சென்டரில் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜுக்குள்ளே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கட் பண்ண சைட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறதுனால இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா இதுலேயே நம்ம சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பண்ணலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப் வந்தோடனே நம்ம இப்போ இந்த நட்டலா வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த பஃப் பேஸ்ட்ரீஸ் வச்சு நிறையா பண்ணலாம். சூப்பர்பான ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். சின்ன பிள்ளைங்க கூட பண்ணலாம், ஒரு டீனேஜர்ஸ் மாதிரி இருக்கிற பிள்ளைங்கள்லாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. நட்டெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பேஸ்ட்ரி ஷீட்டை எடுத்து மேலே கவர் பண்ணிடலாம். நம்ம பண்ணும்போது மெஸ்ஸியாக ஆனால் கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த ப்ராடக்ட் கடைசியில் பேக் ஆகி வரும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வச்சதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் தான். நீங்கள் வந்து அது இடம் பத்தலைன்னா இப்படி நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இப்படி கை வச்சு பார்த்து நம்ம அதோட எட்ஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? இப்போ இங்கே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது. இந்த பிட்ஸ்லலாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட வேணாம். இதில் கூட கொஞ்சோண்டு சாக்லேட் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வெளியில் ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஸ்டிஃப் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வெட்டத்துக்கு முன்னாடி இந்த கொஞ்சோண்டு இந்த ப்ளெயின் ஃப்ளவர் இந்த மாதிரி மாவை வச்சுட்டு கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கலாம். அப்படி இந்த அளவுக்கு வெட்டிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எடுத்து நம்ம இதை சுற்றி வைக்க போகிறோம். இப்படி ட்விஸ்ட் பண்ணிடலாம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம அழுத்தி வச்சிடணும். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடு நான் வந்து 3 ட்விஸ்ட் பண்ணுறேன், 3 டைம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிடலாம். சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சைஸில் கட் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது மேலே கண்டிப்பாக இந்த முட்டை இல்லாட்டினா வந்து பால். ஸோ இது வந்து முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடணும். நல்ல ஒரு கோல்டன் கலர்
ஃபினிஷிங் இருக்கும். ஸோ எக் வாஷ்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், ரொம்ப நம்ம அதை மேலே வந்து பேர்ன் ஆகிடாமல் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபேன் ஓவனாக இருந்தால் 200 degrees Celsius, கன்வென்ஷனல் ஓவனாக இருந்தால் 220 degrees Celsius. இப்போ இந்த சைட்ஸ் இருக்குல்ல, சைட்ஸில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மோல்டு வச்சு வெட்டிக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சினமன் சுகர் மேலே கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ டெமராரா சுகர் வேணும் அதுக்கு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் சின்னமன், இதில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்னாலே இந்த சின்னமன் பவுடர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வாசனையாக இருக்குது. மேலே போடுறேன். இப்போ சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்மஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.